திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் தமிழ் மொழியின் தலைசிறந்த இலக்கிய பொக்கிஷமாகவும் உலக மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டும் பொதுமறையாகவும் திகழ்கிறது. 1330 குறட்பாக்களை உள்ளடக்கிய அந்த அரிய நூல் அறம், பொருள், இன்பம் என்று 3 பெரும் வாழ்வியல் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்வின் முழுமையையும் எடுத்துரைக்கிறது. சிறிய 2 வரிகளில் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை பதிவு செய்வதில் திருக்குறளுக்கு நிகர் எதுவும் இல்லை. மனிதன் எவ்வாறு நல்ல மனநிலையுடன் வாழ வேண்டும், பிறரிடம் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும், சமூகத்தில் நியாயத்துடனும் நேர்மையுடனும் செயல்பட வேண்டும் என்பதனை மிக எளிய சொற்களில் கற்றுத்தரும் நூல் இது. காலம் எவ்வளவு மாறினாலும் திருக்குறளின் கருத்துக்கள் என்றும் புதுமையுடனும் பொருத்தமுடனுமே விளங்குகின்றன. இந்த நூல் அறம், பொருள், இன்பம் என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இம்மூன்றும் மனித வாழ்க்கையின் அடிப்படை தூண்களாக இருந்து ஒரு முழுமையான மனிதனை உருவாக்க உதவுகின்றன. அதனால்தான் திருக்குறள் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகளாவிய மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுள்ளது. திருக்குறளின் இந்த உலகளாவிய மகத்துவத்தை மேலும் பலரிடம் கொண்டு செல்லும் முயற்சியாக டாக்டர் பிரசாந்த் மதன்மோகன் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதன் உள்ளார்ந்த அர்த்தங்களையும் தத்துவ நுணுக்கங்களையும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான மொழியில் விளக்கியுள்ளார். இதனுடன் பல்வேறு அறிஞர்களின் ஒத்த கருத்துகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. அதனால் வாசகர்கள் திருக்குறளை பல கோணங்களில் புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர். மேலும் இன்றைய சமூக சூழலில் திருக்குறளின் அவசியம் மற்றும் அதன் நடைமுறை பயன்பாடு குறித்து ஆசிரியர் தெளிவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் விளக்கிறார். நூல் மரபின்படி கடவுள் வாழ்த்துடன் தொடங்கப்படுவது திருக்குறளின் பாரம்பரிய சிறப்பையும் ஆன்மீக அடித்தளத்தையும் வலியுறுத்துகிறது. மொத்தத்தில் இந்த நூல் திருக்குறளை வாசிப்பதற்காக மட்டுமல்ல, அதை வாழ்வின் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகிறது.